அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் இன்னைக்கு சிறு குழந்தைகள் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு பெரியவர்கள் வரைக்கும் படுக்கையில் சிறுநீர் கழிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றோம். ஸோ இது எதனால உருவாகுது, இதுக்கான காரணங்கள் என்ன, இது நிறைய பேர் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. அதை எப்படி சீர்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ படுக்கையில் சிறுநீர் கழிப்பதுங்கிறது சிறு வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வயது வரைக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது அவங்களுக்கு சின்னதா ஒரு அலாரம் வச்சு நம்மளே கூட்டிட்டு போய் பாத்ரூம் விடுறது, இல்லைன்னா அவங்களுக்கு பர்சனல் ஹைஜீனை சொல்லி கொடுத்து யூரின் வருதுங்கிறது என்கிட்ட சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்கள எஜுகேட் பண்றது, இந்த மாதிரி சில மாற்றங்களை கொண்டு பழக்கப்படுத்தி அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாம பண்ண முடியும். ஸோ 7 வயது குழந்தைகள் வரைக்கும் இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய பெரியவர்கள் இந்த மாதிரி படுக்கையில சிறுநீர் கழிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டிய ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அடல்ட் டயப்பர்ஸ் யூஸ் பண்றது இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அதுக்காகவும் தான் இந்த குறிப்பை நம்ம வழங்குறோம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு கூடவே கொஞ்சம் நரம்பு தொந்தரவு இருக்கவங்களுக்கு படுக்கையில் தன்னை அறியாமல் கொஞ்சம் சிறுநீர் கழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஹார்மோன் நைட்ல அதிகமா இருக்கும் எல்லாருக்குமே. ஆனா சில பேருக்கு இந்த ஹார்மோன் இரவுல கம்மியா இருக்கவங்களுக்கு தங்களை அறியாமலேயே சிறுநீர் கழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேத்துக்கு ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி இரவுல சிறுநீர் கழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறுநீர் தொற்று கிருமிகள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் யூரின் கல்ச்சர் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். நிறைய பேத்துக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி இரவில் சிறுநீர் கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை வீக்கம், பல்கி யூட்ரஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்களை அறியாமல் இரவில் சிறுநீர் கழிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குறிப்பாக L5, S1 இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்படைஞ்சிருக்கிறவங்களுக்கு தங்களை அறியாமல் இரவில் படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயிற்றில் நிறைய பூச்சி தொந்தரவு இருக்கிறவங்கள இரவில் சிறுநீர் கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தங்களை அறியாம சிறுநீர் கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தமான ஹார்மோன் பிரச்சனையும் இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெசன்ட் மனநிலை சரி பண்ணக்கூடிய சில மருந்துகள் எடுத்துக்கக்கூடியவங்க, டிராங்குலைசர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் இரவுல படுக்கையில தங்களை அறியாம சிறுநீர் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தேங்காய் சைஸ் அளவுக்கே கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த மாதிரி கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூரின் அடிக்கடி டிஸ்சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் புரஸ்த கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்ட்ரேட் என்லார்ஜ்மெண்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இரவில் அடிக்கடி சிறுநீர் படுக்கையில் கழிஞ்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு சிறுநீர் கழிக்கிறது அப்படிங்கிறத. ஸோ இதை சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு இது ஒரு சங்கோஜத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் நமக்கு ஒரு எம்ப்ரேசிங்கான ஒரு சுச்சுவேஷனையும் இது உருவாக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இதை எப்படி சீர்படுத்தலாம்? ஏன்னா நிறைய பேர் இதனால டிராவல் அவாய்ட் பண்றது, இதனால இன்னொருத்தவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்றதை அவாய்ட் பண்றது, இந்த மாதிரியான மனநிலை சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்கும் தள்ளப்படுறாங்க. ஸோ அதை எப்படி சீர்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரம்புகளை வலுவாக்கக்கூடிய உணவுகள் என்னென்னலாம் உங்களால சேர்த்திக்க முடியும், எந்த அளவுக்கு நீங்க காய்கறிகள், பழங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலர்ந்த பழங்கள் நீங்க எடுத்துக்கிறதும், சர்க்கரை நோயாளிகள்
காய்கறிகள் தவிர்த்து மற்றவங்க உலர்ந்த பழங்களா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான பி காம்ப்ளெக்ஸும் நரம்புகளை வலுவாக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடைக்கும். அது கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த இரவில் சிறுநீர் கழிக்கிறத வந்து நம்மளால ஈஸியா சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சித்த மருத்துவத்துல இருக்கிற அத்தனை விட்டமின்ஸும் கூடவே பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நிறைந்த ஒரு மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அமுக்ரா சூரணம் தான். ஸோ இந்த அஸ்வகந்தா சூரணம்னு சொல்லக்கூடிய இந்த அமுக்ரா சூரணத்தை இரவுல வந்து பால்ல ஒரு அரை ஸ்பூன் அளவு கலந்து எடுத்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த இரவில் சிறுநீர் கழியறது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா சரி பண்ண முடியும். சிறுநீர் கழியறத நம்மளால சரி பண்ண முடியும். மனநிலை பாதிக்கப்பட்டு நிறைய மாத்திரைகள் எடுத்துட்டு கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இரவுல வந்து ஜாதிக்காய் பொடி ஒரு 2 சிட்டிகை பால்ல போட்டு நைட்ல மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அதுவும் வந்து இந்த படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறது குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால விடுபட முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.